எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் டான்சல்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டான்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடல்ல வந்து ஒரு பார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது தொண்டை பகுதி கிட்ட இருக்கிறது. சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதுல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சு அப்படின்னா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்ததுன்னா அது வந்து டான்சல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்வெல்லிங் பல்ஜா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்றது முழுங்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த டான்சல் இந்த ஆர்கன் வந்து என்னன்னா ரொம்ப வந்து சூடா சாப்பிட்றோம் இல்லாட்டி சில்லுன்னு சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அதை வந்து அந்த சிக்னலை வந்து பிரெயினுக்கு வந்து அனுப்புவது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாட்டை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். சப்போஸ் டான்சல்ஸ் இருந்தது சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துட்டாங்கன்னா டைரக்டா அது வந்து சூடா இருக்கிறது சில்லுன்னு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. டைரக்டா வயிற்றுக்குள்ள போகும்போது வயிற்றுல எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து அப்போ அந்த வேற ஆர்கனை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பொருட்கள் ஐஸ்கிரீம் ரொம்ப சூடா இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப அடிக்கடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதாவது நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறத சாப்பிட்றது நல்லது. இப்போ இன்ஃபெக்ஷன்லாம் வருது அப்படின்னா வந்து த்ரோட்ல அதை இமீடியட்டா வந்து பார்த்து சரி பண்ணிக்கணும். அதாவது வந்து வெளியில தண்ணி எல்லாம் குடிக்கிறோம் இல்லை சாப்பிட்றோம்னா சில சமயம் வந்து அதை ஒத்துக்காம நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணிடும். அதை வந்து சரி பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸை வந்து பல ப்ராப்ளம்ஸை வந்து தவிர்க்கலாம். இந்த டான்சல் அப்படிங்கறது வந்து ஃபுட் பைப்போட இந்த ரெண்டு சைட்லயும் இருக்கும். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வளருது அப்படின்னா அந்த சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். அது வந்து அந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிகேஷன் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.